ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த இடத்துல அடிமைகளா ஆக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அடிமைத்தனத்துல இருந்து உங்களை விடுதலை ஆக்கதான் கிறிஸ்து தம்மை தாமே சிலுவையில வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து நம்ம அனுபவிக்க வேண்டிய எல்லா கொடுமைகளையும், அடிமையா இருந்து அனுபவிக்க வேண்டிய எல்லா கொடுமைகளையும் அவர் தம்முடைய உடலில ஏற்றுக்கொண்டார். நான் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்றத நீங்க உணரணும். உங்கள் அறியாம இருள் நீங்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? நீங்க எதுக்கு அடிமையா இருக்கிறீங்க, எந்த விஷயத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க அப்படின்றத யோசனை செய்து பார்க்கணும். ஒரு மனுஷனுக்கா, மொபைல் போனுக்கா, கடனுக்கா, ஏதாவது உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு உங்க வாழ்க்கையில, அந்த பிரச்சனைக்கா, இல்ல உங்க வியாதிக்கா, எதுக்கு பயந்து போய் பேசாமல் அமைதியாக அடிமையை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த பிரச்சனையை பார்த்து, உங்கள் சூழ்நிலையை பார்த்து, உங்கள் கடன் பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேசுங்கள். இனி நான் அடிமை அல்ல, உனக்கு நான்